இந்திரகுமார், மாநில உரிமையை காக்க வேண்டிய தேவை வந்துவிட்டதா? ஏன் வந்துச்சு? இப்போ மாநில உரிமையை காக்க வேண்டிய தேவை பாஜக அரசு நாம் அழுத்தமாக பேசுவதற்கான காரணங்களை இப்போது கொடுத்திருக்கிறது. 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகும் கூட, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட காலத்திலிருந்தே கூட தொடர்ந்து எழுப்பப்படுகின்ற குரல் மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உரிமைகள் போதாது அப்படிங்கிறது தான். திமுகவினுடைய நிலைப்பாடு அதில் எப்போதும் அழுத்தமாகவே இருந்திருக்கிறது. அதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபினான்ஸ் கமிஷன் நிதிக்குழு அமைக்கப்படும் பொழுதும், அவர்கள் தமிழ்நாடு அரசிடம் கருத்து கேட்கும் பொழுதும் அல்லது கட்சிகளிடம் கருத்து கேட்கும் பொழுதும் திமுக கொடுத்திருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் பார்த்தாலே தெரியும், ஒவ்வொரு முறையும் திமுக மாநிலங்களுக்கான உரிமைகளை அழுத்தமாக கோரியபடியே தான் இருந்திருக்கிறது. இப்போ அது ஏன் அதிகமான வீரியத்தோடு தெரிகிறது அப்படின்னா, மாநில உரிமைன்னு ஒன்று கிடையாது, எல்லாமே தேச நலனுக்காக எல்லாவற்றையும் நாம் தாரை வார்த்து விடலாம், தேச நலனுக்காக ஓபிசி மக்கள் படிக்காமல் தங்களுடைய குலத்தொழில் செய்யலாம், தேச நலனுக்காக எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதியுதவி திட்டங்களை எல்லாம் நிறுத்தி வைக்கலாம், தேச நலனுக்காக சென்னையோ அல்லது மற்ற நகரங்களிலேயோ உட்கட்டமைப்பு வசதிகளை நாம் நிறுத்தி வைக்கலாம். அந்த தேச நலன் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, அந்த தேச நலன் இவங்க சொல்லுவது எல்லாமே பீகாருக்கு அதிக நிதி கொடுக்க வேண்டும், அல்லது கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆந்திராவுக்கு அதிக நிதி கொடுக்க வேண்டும், அல்லது வழக்கமாக தங்களுடைய செல்ல பிள்ளையாக இந்தியாவே உத்தரப்பிரதேசம், உத்தரப்பிரதேசமே இந்தியா என்று இவர்கள் கருதி கொண்டிருப்பது போல உத்தரப்பிரதேசத்துக்கு அதிக நிதி கொடுக்க வேண்டும், இதுதான் தேச நலன் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த தேச நலனில் தமிழர்களாகிய நமக்கு பங்கு இருக்கிறதா இல்லையா? இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு உழைத்து, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உழைத்து, இன்றைக்கும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் முக்கியமான பங்காற்றி கொண்டிருக்கக்கூடிய முதன்மையான 3 மாநிலங்களில் தமிழ்நாடு முக்கிய இடம் பெற்று இருக்கிறது அப்படின்னா, அதை வளர்த்தெடுப்பதற்கான எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டேன்னு ஒரு அரசு மறுக்கும் பொழுது, அதை இந்த மாநில அரசு, அதுவும் சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய ஒரு அரசு கண்டிப்பாக எதிர்க்கத்தான் செய்யும். அந்த எதிர்ப்பை தான் இப்போது பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஏன் தேவைப்பட்டுச்சு அதிகமா? இப்ப ஏன் தேவைப்பட்டு இல்ல, இப்ப தர்மேந்திர பிரதான் வந்தாரு. தர்மேந்திர பிரதான் வருவதற்கு முன்னாடி இருந்தே இது இப்பன்னா நீங்க எந்த மாதத்திலிருந்து கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியல. 2021 ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்தே இந்த கோரிக்கை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் முதலமைச்சராக இருக்கக்கூடிய இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போதிலிருந்தே இதை தொடர்ந்து பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். குறிப்பா 2019 ஒவ்வொரு ஆண்டும் எடுத்து பாருங்கள், ஏதோ ஒரு மாநில உரிமை விவகாரத்தை பற்றி அவர்கள் தொடர்ந்து குரல் எழுப்பிக் கொண்டேதான் வந்திருக்கிறார்கள். ஆளுநர் தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடுகளில் தலையீடு செய்வதை தடுத்து நிறுத்துவது, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் பன்வாரிலால் புரோஹித் என்ற ஒருத்தர் தனக்கு அதிகாரம் இல்லாததை கூட கவனத்தில் கொள்ளாமல் மாநில அரசின் அதிகாரத்தில் வரம்பு மீறி இவரே நேரடியாக ஆய்வுக்கு செல்வது உள்ளிட்ட கொடுமைகளை எல்லாம் நடத்தி கொண்டிருந்த போது அதை கண்டித்தது அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின். அதே போல அன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டை புயல் தொடர்ந்து பாதித்துக் கொண்டிருந்த பொழுது அதற்கு மாநில அரசு கேட்ட நிதியை கொடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து போராட்டம் நடத்தியது திராவிட முன்னேற்ற கழகம், அன்றைக்கு எதிர்க்கட்சி. இந்திரகுமார், எனக்கு என்ன நீ தேவைன்னா, மாநில உரிமைகள்ல இந்தந்த இடத்துல கை வைக்கிறாங்க மத்திய அரசு அப்படின்னு ஒரு 4 விஷயங்களை சொல்லுங்களேன். முதல்ல இன்றைக்கு இந்த பிரச்சனை எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா, இந்த ஆட்சி வந்ததுல இருந்தே நான் சொல்றேன். நம்பர் 1, நாம தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிறது, அந்த பாதிப்புகளுக்கு உரிய நிதியுதவி வேண்டும் என்று நாம் கேட்ட பொழுது அந்த நிதியுதவியை கொடுக்க மறுத்தது இந்த ஒன்றிய அரசு. தமிழ்நாட்டில் சென்னையும் தூத்துக்குடியும் உட்கட்டமைப்பை எவ்வளவு மேம்படுத்தினாலும் அடுத்த மழை அந்த உட்கட்டமைப்பு மொத்தத்தையும் சீரழித்து விடும் அப்படின்னா, மீண்டும் மீண்டும் உட்கட்டமைப்புக்கு செலவு செய்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு தேவையில் நாம் இருக்கிறோம். அதிக நிதியை நாம் கேட்கிறோம், கொடுக்க முடியாதுன்றாங்க. அப்ப என்ன சொல்றோம்? உங்க பினான்ஸ் கமிஷனே சொல்லுதேப்பா இதுக்கெல்லாம் காசு கொடுக்க சொல்லி, ஏன்பா கொடுக்க மாட்டீங்கன்னு நம்ம கேட்கிறோம். இது ஏதோ சண்டைக்கு போற மாதிரி நினைக்கிறாங்க. அப்ப பினான்ஸ் கமிஷன் ஒன்றிய அரசோட சண்டை போடுவதற்காக தான் ஆவணம் எழுதி வச்சிருக்கா? இது ஒண்ணு. ரெண்டாவது, மதுரை மாதிரியான நகரங்கள்ல, கோவை மாதிரியான நகரங்கள்ல, சென்னை மாதிரியான நகரங்கள்ல உட்கட்டமைப்பை பெருக்கும் பொழுதுதான் கிராமங்கள் நகரமாக மாறும், சாதிகள் இல்லாத ஒரு சூழல் உருவாகும், மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும். இந்த மாதிரியான நோக்கத்தோட நாம உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு நிதி கேட்டோம் அப்படின்னா, அதை பற்றி கடந்த 4 ஆண்டுகளாக எந்த பட்ஜெட்டிலும் ஒரு வார்த்தை கூட இடம்பெறவில்லை அப்படின்னா, அதை எதிர்த்து நாம் கேட்க வேண்டியது நம்முடைய கடமை, அது தமிழர்களுடைய கடமை. அந்த வேலையை தமிழ்நாடு அரசு, திமுக அரசு சரியாக செய்கிறது. அடுத்ததாக தேசிய கல்விக் கொள்கை. தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றத தர்மேந்திர பிரதான் இப்போ பேசும்போது சமீபத்தில் வைரலான அவருடைய பிரஸ் மீட் எடுத்து பாருங்க, அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, ரூல் ஆஃப் லா அப்படின்னு. எந்த லா அப்படின்றத அவர் தெளிவா சொல்லணும். இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில அபிஷியல் கம்யூனிகேஷன்ஸுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் 1963. அதன் அடிப்படையில் விதிகள் வரையறுக்கப்பட்டு அபிஷியல் லாங்குவேஜ் ரூல்ஸ் 1976. அதுல எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு நம்ம விதிவிலக்கு வாங்கி வைத்திருக்கிறோமா இல்லையா?
அப்போ உங்களுடைய விதி இந்த நிலப்பரப்பிற்கு பொருந்தாது என்பது உங்களுடைய சட்டத்திலேயே எழுதி வைக்கப்பட்டிருக்கும் பொழுது அதை எங்கள் மீது திணிப்பதற்கான வேலையை செய்வதற்கு காரணம் என்ன? அடுத்து நான்காவது, இவங்க கல்வி அப்படின்ற விவகாரத்தை பொறுத்தவரையில இந்த கல்வி விவகாரத்துல எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, ஒத்திசைவு பட்டியலில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒத்திசைவு பட்டியலில் சட்டம் இயற்றி மாநில அரசு சட்டம் வைத்திருக்கிறது. அந்த மாநில அரசினுடைய சட்ட உரிமைகளை பறிக்கின்ற வகையிலேயோ அல்லது மீறுகின்ற வகையிலேயோ அல்லது ஆதிக்கம் செலுத்துகின்ற வகையிலேயோ ஒன்றிய அரசாங்கத்திடம் ஏதாவது சட்டம் இருக்கிறதா? கிடையாது. அவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறையின் மீது அதிகாரம் செலுத்துவதற்கான சட்டம் எதுவும் கிடையாது. சட்டம் எங்க இருக்கு அப்படின்னா உயர்கல்வித்துறையில அவங்க அதிகாரத்தை மீறி சட்டம் இயற்றி வச்சிருக்காங்க, அங்க திணிப்பு செய்யறாங்க, அதை நம்ம எதிர்க்கிறோம். அப்போ அதிகாரம் இல்லாத அந்த மாநில கல்விக்கு உட்பட்ட பள்ளிக்கல்வித்துறையின் மீது சட்டம் இயற்ற எந்த அதிகாரமும் எந்த சட்டமும் இல்லாத போது தேசிய கல்விக் கொள்கையை வரையறுப்பதற்கான உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது அப்படின்றது கேள்வி. அந்த தேசிய கல்விக் கொள்கையில இயற்றும் பொழுது சக கூட்டாளிதான மாநிலங்கள் எல்லோரும், எல்லா மாநிலத்தில இருந்தும் கல்வி அமைச்சர்களை கூப்பிட்டு அந்த மாநில முதலமைச்சர்களை கூப்பிட்டு கலந்தாலோசனை நடத்தினீங்களா? அந்தந்த மாநிலங்கள்ல கல்வியாளர்களின் குழுக்களை அமைத்து அந்தந்த மாநிலத்திலிருந்து கருத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு உருவாக்குனீங்களா? நீங்க ஒண்ணு எழுதிடுவீங்க, நீங்க எழுதிட்டு ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தொடர்ந்து ஒத்தவரல காட்டினீங்கன்னா நாங்க தொடணுமா? நீங்க 2-3 விஷயம் பதிவு செஞ்சீங்க. நிதி, கல்வி, சட்டம் மீதான தாக்குதல், இதெல்லாம் சொன்னீங்க. இதெல்லாம் நீங்க பேச வேண்டிய இடம் நாடாளுமன்றம் தானே, மக்கள்கிட்ட நீங்க கொண்டு போறீங்க. நாடாளுமன்றத்தில் என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். நாடாளுமன்றத்தில் 543 உறுப்பினர்களுக்கும் ஆளுக்கு 1 மணி நேரம் பேசுவதற்கான நேரத்தை இந்த நாடாளுமன்றம் ஒதுக்கி தருகிறதா? ஒதுக்கி தந்திருக்கிறதா? அப்ப எல்லா உறுப்பினரும் நாடாளுமன்றத்துல பேசி எல்லாத்தையும் நாடாளுமன்றத்துல பேசி, என் தெருல தண்ணி வரலன்னா நாடாளுமன்றத்துல பேசுங்க, என் தெருல விளக்கு போடல நாடாளுமன்றத்துல பேசுங்க, எல்லாத்தையும் நாடாளுமன்றத்துல பேசிட்டு இருப்பதற்கான நேரத்தை நாடாளுமன்றம் கொடுக்கவில்லை. நாடாளுமன்றம் எப்படி நேரம் கொடுக்கிறது அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம், அதற்கு பிறகு அங்கீகரிக்கப்பட்ட நாடாளுமன்ற கட்சிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம், அங்கீகரிக்கப்பட்ட நாடாளுமன்ற குழுக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம், தனிநபர்களுக்கு நேரம் இருந்தால் 3 நிமிடம், இல்லனா கட் பண்ணிடுவாங்க. நான் இது திமுக மட்டும் சொல்லல, தர்மேந்திர பிரதானும் களத்துல வந்து சொல்றாரு. நானும் இப்ப திமுக உறுப்பினர்களுக்கு பேச நேரம் கொடுக்கலன்னு சொல்லல. எக்ஸ் தளத்துல சிஎம் கருத்து போடுறாரு, தர்மேந்திர பிரதான் எக்ஸ் தளத்துல போடுறாரு. எக்ஸ் தளத்துல இப்படி சண்டை போட்டு இருக்கிறதுனால என்ன மாற்றம் வந்துரும்? நாடாளுமன்றத்துல என்ன மாற்றம் வந்துரும் சொல்லுங்க. இல்ல, எக்ஸ் தளத்துல கருத்து போடுறதுனால என்ன மாற்றம் வரும்னு கேக்குறீங்களா? ஏன் எக்ஸ் தளத்துக்கு போக வேண்டிய தேவை வருது? ஏன் எக்ஸ் தளத்துக்கு போறாங்க? நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய மாணவர்களின் வாழ்க்கையை பாதிக்கின்ற வகையில் நீட் தேர்வை கொண்டு வராதீர்கள், உங்களுடைய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம், அதை பேசுவதற்கு நேரம் வேண்டும்னு கேட்டாங்களா இல்லையா? நேரம் ஒதுக்கியதா இந்த அரசு? தேசிய கல்விக் கொள்கையை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வந்து விவாதிச்சாங்களா? கிடையாது. கொண்டு வருவதற்கான அங்கீகாரமே உங்களுக்கு கிடையாது. நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க, நிதி கொடுக்கல, கல்வி மீதான தாக்குதல், சட்டத்தின், இதுக்கெல்லாம் நீங்க என்ன வியூகம் வச்சிருக்கீங்க? இப்ப அடுத்ததுக்கு ஒரு வியூகம் வேணும்ல. இப்ப இது எப்படி இருக்குது அப்படின்னா, இப்ப வந்து அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய பனைமரத்தில் ஒரு குருவி இருக்கிறது, அந்த குருவியின் கண்ணில் குறிவார்த்து அடிக்க வேண்டும்னு அர்ஜுனர் கையில வில்ல கொடுத்துட்டு குருவியை நிப்பாட்டி வச்சுட்டு வில்ல விட்டு அந்த குருவியின் கண்ணை அடி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறது. அப்படி இல்லை இன்றைய நிலவரம். இந்த மாநில அரசு என்பதும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஒன்றிய அரசும் நமக்கு பிடித்திருக்கிறதோ பிடிக்கலையோ, அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ இல்லையோ, வெர்டிக்ட் படி அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் ஒன்றிய அரசும் கூட. அப்போ 2 அரசுமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒருவருடைய அதிகாரத்தின் மீது இன்னொருவர் ஆதிக்கம் செலுத்துவது அப்படின்றத அரசியலமைப்பு சட்டப்படி பார்த்தாலும் தார்மீக அடிப்படையில் பார்த்தாலும் ஒன்றிய அரசு மாநில அரசின் மீது எதேச்சதிகார போக்கை கையாளுகிறது. இதை கண்டித்து குடியரசுத் தலைவருக்கு லெட்டர் கொடுக்கிறோம். நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களையும் கவனம் ஈர்க்கும் வகையில கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கிறோம். பிரதமரை பேச சொல்லி கூப்பிடுறோம். பிரதமர் வந்தாரா? கல்வி அமைச்சர் வந்தாரா? நிதி அமைச்சர் வந்தாரா? யாரும் இத பேசுறது தயாரா இல்ல. இதெல்லாம் நீங்க மக்கள் மன்றத்துல பலமுறை கொண்டு போயிட்டீங்க. இந்திரகுமார், வியூகம் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். 2019 இத நீங்க மக்கள் மன்றத்துல கொண்டு போனீங்க. ஆமா, மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. 2024லயும் கொடுத்தீங்க. 1900. ஆனால் இன்னும் தொடர்ந்து கதையா தானே மாறி இருக்கு. 1919ல இவரு நேருவிடமும் காந்தியிடமும் போய் இவ்வளவு காலமா போராடினாயே எங்கே சுதந்திரம் அப்படின்னு கேட்டது போல இருக்கிறது. இப்ப நீங்க கேக்குற கேள்வி, எப்படி போராட்டம் முடிவடையும்? 47ல கிடைச்சது இல்ல. 47ல தானே கிடைச்சது. 19ல கிடைக்கல இல்ல, 1857ல கிடைக்கல இல்ல, 1932ல கிடைக்கல இல்ல, 35ல கிடைக்கல இல்ல, 47ல தானே கிடைச்சது. அப்போ அதற்கு உரிய காலம் வருகின்ற வரையில் போராட்டத்தை தொடர வேண்டும். 2019ல இருந்து நாம மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். இந்தியாவே சேர்ந்து நான் மறுபடியும் உங்களுக்கு நீங்க கேக்குற கேள்வியினுடைய நோக்கம் எனக்கு புரிகிறது. மக்களுக்கு புரியும்படி நான் ஒரு விளக்கம் சொல்றேன். இப்ப எனக்கு சுடுதண்ணி கொடுத்திருக்கீங்க. இந்த சுடுதண்ணி சூடாவதற்கு 100 டிகிரி செல்சியஸ் வருவதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுக்கும்.
இண்டக்ஷன் ஸ்டவ்ல வச்சோம்னா 2.5 நிமிஷம் ஆகும் 1 லிட்டர் தண்ணி கொதிக்க அப்படின்னா அது ஒரு கணக்கு இருக்கிறது. ஆனால் அரசியலை பொறுத்தவரையில் இன்னைக்கு நீ பத்த வச்சுட்டேல 100 டிகிரி வந்துருச்சான்னா டெல்லியிலிருந்து அதை அணைப்பதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கும் பொழுது நாம தொடர்ந்து அந்த நெருப்பை பத்த வைத்துக் கொண்டே இருக்க வேண்டிய வேலையை தான் திமுக செய்கிறது. இதுல மக்களுக்கு பொறுப்பு இல்லையா? உங்களுக்கும் எனக்கும் பொறுப்பு இல்லையா? இந்த மாநிலம் சுயமரியாதையோடு வாழ, இந்த இனம் சுயமரியாதையோடு வாழ நமக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? நீங்க எடுத்துக்காட்டுகள்லாம் சொன்னீங்க. இன்னும் நீட்ல இருந்து சட்டத்தின் மீதான தாக்குதல்ல இருந்து எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டுல இருந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி இந்தியா கூட்டணி கேரளால இருக்கு, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு, எல்லா மாநிலங்களிலும் இருந்துட்டு இருக்காங்க. ஏன் எல்லாரும் சேர்ந்து இதற்கான குரலை கொடுக்கல? இந்த கேள்வி நீங்க 1 மாசம் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா என்கிட்ட பதில் இல்லாம நான் நின்று இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு நான் பதில் சொல்லுகிறேன். கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் பேட்டி கொடுக்கிறார். தமிழ்நாடு எடுத்திருக்கக்கூடிய பாதை சரி, நாம் நம்முடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க கூடாது, எந்த மாநிலத்தின் உரிமையும் பாதிக்கப்படாத வகையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை சித்தராமையா வச்சாரு. நீட்டு தொடர்பான கேள்வியை நீங்க 10 மாசங்களுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா என்கிட்ட பதில் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு என்ன பதில் இருக்கிறது? ஏன் அப்படின்னா நீட்டு எங்களுக்கு தேவையில்லைன்னு பாஜக தயவோடு ஆட்சி செய்து கொண்டிருந்த ஏக்நாத் சிண்டே சொல்லுகிறார். அங்க உத்தரப்பிரதேசத்துக்காகத்தான் கொண்டு வந்தோம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் சொல்லுகிறார். அப்போ தமிழ்நாட்டிலிருந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சொல்லுவதனுடைய விளைவாக கேரளா ஒன்றும் இல்லை, இதே ஒரு உதாரணத்தை மட்டும் முடிச்சிடுறேன். கேரளாவில் PM ஸ்ரீ திட்டத்தை பத்தி நம்ம பேசுறோம் இல்லையா, PM ஸ்ரீ திட்டத்துக்கு சில மாதங்கள் முன்பு வரைக்கும் கேரள அரசு ஒப்புதல் அளித்திருந்தது. ஏன் அப்படின்னா நமக்கு நிதி வேண்டும் என்பதற்காக. அப்ப கேரள ஊடகங்கள் என்ன எழுதின தெரியுமா? மண்டியிட்டு PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் நிதி கொடுக்கவில்லை அப்படின்னு எழுதினாங்க. அதற்கு பிறகு கேரள அரசு PM ஸ்ரீன்றது MOU தான், அந்த MOUல இருந்து வெளியே வருகிறேன் என்று அறிவித்ததற்கு பிறகு நிதி வரவில்லை. உடனே அதே ஊடகம் என்ன எழுதியது தெரியுமா? இந்த திட்டத்திலிருந்து வெளியே வந்த காரணத்தால் பல கோடி ரூபாய் நட்டம். அதற்கு முன்னாடி பானத்தை பீத்து கொண்டு கூரையிலிருந்து கொட்டினது மாதிரியும் அதுக்கப்புறம் இல்லாத மாதிரியும். இப்ப இதேதான் நிலவரம். ஒவ்வொரு மாநிலத்திலும் இது குறித்தான உணர்வு இன்றைக்கு உருவாவதற்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதை தொடர்ந்து பேசுவதுதான் காரணம். எல்லா மாநிலத்திலும் அந்த உணர்வு வர தொடங்கி இருக்கிறது. அந்த உணர்வு ஒன்றுபடும் பொழுது இந்த பாஜக யார் வந்தாலும் நிற்காது.